வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் நடந்தது என்ன? பூத்துகளுக்கு செல்லாத நிர்வாகிகள் கடைசி நேரத்தில் ட்விஸ்ட், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் கோவையில் நடைபெற்ற லோக்சபா தேர்தல் முன்முனை போட்டி நிலவியது. அதனால் அதிமுக திமுக நேரடி களம் கண்ட இத்தொகுதியில் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் போட்டியிட்டதால் ஸ்டார் தொகுதியாக மாறியது கோயம்புத்தூர். மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தேர்தல் அறிவிப்பு வெளியானதில் இருந்து இந்த தொகுதியை கைப்பற்றியே ஆக வேண்டும் என முழு வீச்சில் இறங்கி இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. மேலும் அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதே போல அதிமுகவும் கோட்டையாக கோயம்புத்தூர் பார்க்கப்பட்டு வருவதால் அக்கட்சியின் தளபதியில் ஒருவராக வேலுமணியின் சொந்த தொகுதி என்பதால் அங்கே பார்த்திங்கன்னா அதிமுக வரிந்து கட்டியது என்று தான் கூறப்படுகிறது. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் போட்டி கொண்டு இருக்கும் தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கும் வேளையில் பாஜக தலைவர் அண்ணாமலை இவர்களுக்கு போட்டி கொடுக்க தீவிரமாக வாக்குகளை சேகரித்தில் ஈடுபட்டார். ஆனால் கோயம்புத்தூர் களத்தில் திமுக அதிமுக தான் இருப்பதாகவும் பாஜக களத்திலேயே இல்லை எனவும் சவால் விட்ட அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி அவர் தன்னுடைய வெயிட்டை காண்பிக்க என சிங்கை ராமச்சந்திரனுக்காக ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்தார். அதே வேகத்தில் திமுகவும் களத்தில் பணியாற்றியதால் பாஜகவினர் அண்ணாமலைக்கும் போட்டி என்பதனை விட அவருக்கு மூன்றாவது இடமே மிஞ்சும் என்ற நிலையில் உருவானது. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் தங்களின் தொடர்பு பிரச்சாரத்திலும் அண்ணாமலைக்கும் மூன்றாவது இடம் என்பதனை திரும்பி கூறி வந்த நிலைமையில் தொண்டமுத்தூர் தொகுதியில் வாக்களிப்பதற்கு பிறகு பேசிய எஸ்பி வேலுமணி அதிமுக இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறும் என்றும் பார்த்திங்கன்னா மக்கள் மாற்றத்தை வேண்டும் என்று விரும்புகின்ற எந்த ஒரு நிலையில் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உட்பட அனைத்து தொகுதிகளும் பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள் என நம்பிக்கையுடன் சொல்லியிருந்தார். மேலும் பாஜக மற்றும் திமுகவினர் ஓட்டு பணம் கொடுத்தாலும் ஜனநாயக முறைப்படி நேர்மையாக தங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் அதிமுகவின் பூத் ஏஜென்ட்டுகள் நியமித்ததில் மிகப்பெரிய சுணக்கம் பார்த்திங்கன்னா கண்கூடாகவே பார்க்க முடிந்தது. அதாவது தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தின் போது வரிந்து கட்டி கொண்டு வேலை பார்த்த அதிமுக முக்கிய நாளான வாக்குப்பதிவு நாளில் எதிர்பாராத அளவுக்கு களத்தில் செயல்படவில்லை. பல இடங்களில் அதிமுக பூத்களில் ஆளே இல்லை. பாஜகவின் பூத்களில் அதிமுகவினரை பார்க்க முடிந்தது. மேலும் இங்கு தான் பலருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு நாளில் கோவை தொகுதியில் அதிமுக தீவிரமாக பணியாற்றியது ஏன்? மேலிடத்தில் இருந்து ஏதேனும் மறைமுக அழுத்தம் வந்ததா ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலைமையில் அதற்கான விடை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளில் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தகவலாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.